வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அதோட வ்ளாக் ஃபஸ்ட்டு வரும். ஸோ அப்புறமா நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு மார்னிங் ஸ்டார்ட் பண்ணதே ரித்திக்கு நம்ம ஹேர் கட் பண்ண போகிறோம். பாரு இങ്ങോട്ട് നോക്കി ஆமாம் அம்மா இருத்தா நோக்கி ஃபோன் நோக்கி. ரித்திக்கு ஹேர் கட் பண்ண பிடிக்காது ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் சண்டை போட்டுட்டு எங்கள் கூட வந்துட்டுருக்கேன். ஸோ இந்த வாட்டி வந்து அகல்யா இருக்குது எங்கள் கூட. ஹாய். ஸோ நம்ம சேனல் எல்லாருக்கும் பிடிக்குமா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் போகலாமா? வாங்க. முடி வெட்ட வேண்டாம், அவர்கிட்டே சொல்றேன். ഋത്തിക്ക് അഴകാ இருக்கு. സുന്ദരൻ അകല്യ അങ്ങനെ പറഞ്ഞുകൂടാന്ന് പറ. പിള്ള സുന്ദരനാ പക്ഷെ അങ്ങനെ പറഞ്ഞുകൂടാ. കേട്ടോ കേട്ടോ നാട്ടുകാര് நீயும் பேச ஒண்ணுமே பண்ணி பண்ணி மலையாளத்தை பண்ண போற. அவனுக்கு என்னடா இவ ரெண்டு பண்ற. ചേട്ടൻ എവിടെ പോയി പഠിച്ചോ ഹെയർ കട്ടിങ്? അവിടെ നല്ലതില്ല, നമ്മളിവിടത്തെ ആയതുകൊണ്ട് എല്ലാവരും അങ്ങോട്ടോട്ട് പറഞ്ഞു. ഇപ്പൊ തുടങ്ങിയതേ ഉള്ളൂ. ഇപ്പൊ ഒരു ജനുവരി ഒക്കെ ആയപ്പോ ഇൻസെന്റീവ് ഒരു സ്റ്റുഡന്റിനും 5 വെച്ച്. പിന്നെ ഇവിടെ പഠിപ്പിച്ചു അക്കാഡമി ഇവിടെ സലൂൺ വർക്ക് ഞാൻ പഠിപ്പിക്കുന്നുണ്ട്. ഇടാനായി അങ്ങനെ ഇങ്ങനെ ഇങ്ങനെ സൈഡ് കാര്യങ്ങളൊക്കെ തന്നെ ചിറകിലേക്ക് കണ്ട കൊച്ചിച്ചോണ്ട് இந்த சைடு திரும்ப. ஏய் ഋത്തിക്ക് മുടി കെട്ടിയാ സുന്ദരനായോ നോക്കട്ടെ. நம்ம இப்போ வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். அப்போ இன்னும் நம்ம நாளைக்கு சண்டே வைக்கிற ஷூட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். ஸோ நம்ம சிட்டியில் போகிறோம். அப்புறம் தங்கச்சியும் பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஸோ நம்ம அங்கேயும் போகிறோம் கைஸ். இப்போ என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாருமே பார்க்கணும். இது ஏன் இப்படி இருக்குன்னு மட்டும் யாரும் கேட்டுறாதீங்க. ரித்திக் பாரு. எங்கே போகிறோம் ரித்திக்கு? எங்கே போகிறோம்?
ரித்திக் என்னதுமா? இங்கே வா ரித்திக், அது என்னது? என்ன ஒரு போட்டோ ப்ளீஸ். இந்தாம்மா, இந்தா இருக்கு. அது இதுல இது കഴിച്ചോ? இது புடி, இது சாப்பிடு. அது வச்சிருக்கட்டோக்குள்ள கொடு. நம்ம சாப்பிட போகிறோம். தங்கச்சி வீட்டில் வந்தாச்சு. ஸோ வந்து பிரிட்டிஷ் எல்லாம் பார்த்தாச்சு. அப்புறம் சாப்பிட போகிறோம். நிறைய நாளாச்சு அவியல் பார்த்தீங்கன்னா ரைஸு, அப்புறம் அவியல், ஃபிஷ் ஃப்ரை. இந்த ரைஸ் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஆக்சுவலாக அங்கே வரும்போது. ஏன்னா இது அங்கே கிடைக்காதுல்ல தமிழ்நாட்டில். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா இன்றைக்கி தான் சாப்பிட்றேன். ஹாய். சிரிஜானி ஓட்ட பஜ்ஜி வரனா ഗൈസ് ഇത് രണ്ട് മക്കളാണ്. കുഞ്ചിയമ്മയ്ക്ക് രണ്ട് മക്കളാണ്. ബബ്ലു. അപ്പൊ ഞാനാരാ? എനിക്ക് ഉമ്മതാ. அப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம் கைஸ். ஏன்னா நமக்கு டைம் இல்லை. ஷூட்டுக்கு தேவையான நிறைய திங்ஸ் வாங்கணும். ரித்திக்கு ஆல்ரெடி வண்டியில் ஏறி இருக்கிறான். ரெடி ஆகிட்டான். பாய் பாய் சொல்லு. பாய் சொல்லு. உண்மைதான் உண்மைதான். எனக்கு எம்மா மொட்டம்மா என்ன சொல்கிறான்? திகமா நம்ம வீட்டில் போவாங்க வரா. சூலு போவா வரா. அப்போது நம்ம வந்து சிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு வந்து திருப்பி வீட்டுக்கு வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து டீ குடிச்சிட்டு திரும்ப இப்போ நம்ம வந்து கொஞ்சம் வேலை இருக்குது. ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ரெண்ட்டுக்கு எடுக்கணும் ஷூட்டுக்குள்ளது. அப்போ அங்கே போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து தங்கச்சியோட சிஸ்டர் வந்து அட்மிட்டாக இருக்குது, உடம்பு சரியில்லாமல். ஸோ அவங்களையும் பார்க்கணும். அப்புறம் கொஞ்சம் பர்ச்சேஸ் இருக்குது கைஸ். இப்போ நம்ம அங்கே போயிட்டு நான் வந்து வீடியோ காமிக்கிறேன். போகிறோம் கைஸ். நம்ம ஐயோ நம்மளும் வண்டி எடுத்துகிட்டு வந்துருக்கணும். வந்திருக்கோம். நாளைக்கு வரலாம். எனக்கு செப்பல் அங்கே தான் சொன்னேன்.
இதான் மாணவியம்னு சொல்லுது. ஸோ அங்கே மியூசிக்கு டான்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் காப்பிரைட் பண்ணுறதுனால நான் வந்து சவுண்ட் கட் பண்ணிட்டேன். இப்போ ஆன் வாய்ஸ் போடுறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய நாளுக்கு அப்புறமா வந்து தெரிஞ்சவங்க எல்லாரையும் பார்த்துட்டோம். ஸோ அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல ஆக்சுவலாக. மீனுக்கு வர்றது நம்மளையா இதை எங்கள் ஊரில் வந்து இந்த ஃபிஷ்ஷு வந்து லேலம் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு தெரியாது எனக்கு. அது வந்து இங்கே தான் அவங்க ஸ்பாட்டில் பிடிச்சி ஃப்ரெஷ் மீன் வந்து இங்கே தான் வாங்கிட்டு சேல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம். அந்த வழியில் நம்ம இந்த வீடியோ எடுத்தோம். நம்ம சாப்பிட்டோம். அகலிக்கு சப்பாத்தி எனக்கு அப்புறம் ஃபிஷ்ஷு சாப்பிட்டு நம்ம டே முடிஞ்சு.